ஹாய்ங்க. ஈவினிங் போல் ஆதவ் வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கம்மான்னு கேட்டானா, சரி அவனுக்கு கேசரி பண்ணி கொடுக்கலான்னு கேசரி தான் பண்ணி கொடுத்தேன். கலருக்கு வந்து நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாமே ரொம்ப டேஞ்சரஸ்னு இப்போ சொல்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நேச்சுரலான கலர்ஸே இந்த குக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணுங்கள். நேற்று போட்டிருந்த வீடியோவுக்கு ஒரு பொண்ணு வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் படிக்கிற பொண்ணா, நான் உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்குறேன் சிஸ்டர், நல்லா மோட்டிவேஷனாக பேசுகிறீங்க. இந்த உலகத்தை பார்க்கையில எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதை பற்றி மோட்டிவேஷனாக உங்கள் வீடியோவில் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டக்குன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக பேசியிருப்போமா அப்படின்னு தோணுச்சு. இந்த உலகத்தை பார்க்கையில ரொம்ப பயமாக இருக்குன்னு. நம்மலாம் ரொம்ப விளையாட்டுத்தனமாக அப்போ வந்து இருந்திருப்போம். ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் வந்து இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எதுக்காக இந்த உலகத்தை பார்த்து பயப்படணும்? நம்ம நினைக்கிற விஷயங்களை நல்லதாக நினைப்போம், செய்கிற விஷயங்களை நல்லதாக செய்வோம், நமக்கு நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதே தான். ஸோ மனிதர்கள் வந்து பலவிதம் இந்த உலகத்தில் வந்து இருக்காங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறது, எல்லார்ட்டையுமே ஒரு அளவாக இருந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ பார்த்து சில பேர்கிட்ட பழகணும். சில இடங்களில் வந்து நம்மளோட பேச்சை வந்து கரெக்டாக பேசணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே இந்த உலகத்தில் வந்து நிம்மதியாக வந்து வாழலாம். ஸோ பயப்படணும்னு அவசியமே இல்லை. நல்லா சாப்பிடுங்க, நல்லா படிங்க, ஜாலியாக இருங்க. அவ்வளோதான். தட்ஸ் லைஃப்.